எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பழைய சாதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கும். அது இல்லைன்ற வீடே இருக்காது. அங்கே விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 8, 8:30, 9 மணிக்கு வந்து குளிச்சுட்டு அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டாங்கன்னா, அந்த பழைய சாதம், இந்த சின்ன வெங்காயம், இல்லை பச்சை மிளகா, இந்த மாதிரி விஷயங்களை அதில் இந்த மோர் வேறு மோர் மிக்ஸ் பண்ணி கரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அது உடம்புக்கு ஒரு தெம்பு வரும் பாருங்க. அப்படி ஒரு தெம்பு வரும். இது வந்து இன்னைக்கும் கிராமங்கள்ல எல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இது யூஎஸ்ல ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி இந்த பழையதுல உள்ள மகத்துவத்தை, அதுல உள்ள எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு, உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றத எல்லாத்தையும் சொல்ல போக, இங்க யூஎஸ் இன்னும் கொஞ்சம் நாட்டுகள் எல்லாம் ஹோட்டல்ல அந்த பழையது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழையதை போய் எல்லாரும் வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து அரிசி அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அதனால எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம நாட்டில் என்னங்க, அரிசிக்கு பஞ்சம். டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம், சமைக்கிறோம். அந்த சமைக்கும் போது கொஞ்சம் அரிசியை சேர்த்தி போட்டாச்சுன்னா அது வந்து நான் அடுத்த நாள் காலை தண்ணி நைட்டு ஊற்றி வச்சா அடுத்த நாள் காலையில் வந்து பழையதாயிர போகுது. அது ஏதோ மோர் ஏதோ ஊற்றி வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நறுக்கி அதை வச்சுட்டு, இல்லை பச்சை மிளகா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஆனால் இங்கேயே இங்கே சிட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன். ஹோட்டலில் போய் அங்கே போயிட்டு, இப்போ ஹோட்டலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? ஏதோ வீட்டில் செய்யாதது நம்ம அங்கே சாப்பிட போகிறோம். ஒரு பரோட்டா, ஒரு பிரியாணி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னு வைங்களேன். ஹோட்டலுக்கு போய் பழையதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இவ்வளோ பெரிய கிண்ணத்தில் பழையதை கொண்டு வந்து வச்சு ஒரு ஸ்பூனை வச்சிடுறாங்க. ஊறுகாய் அது இதெல்லாம் வச்சிடுறாங்க. வெங்காயம் வேணாலும் வெங்காயமும் வைக்கிறாங்க. அது சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு பில்லு வேற கொடுக்குறாங்க. என்னன்னா, காசு இருக்குன்றதுக்காக இப்படியா? இந்த பழையதுன்றது நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிட்டு போகலாம். காசு இருக்குன்றதுக்காக இப்படி போய் பண்ணுறதுக்கு அந்த காசை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே. ஆனால் அதுக்கு மனசு வர மாட்டேங்குது நம்ம மக்களுக்கு. எனக்கு இந்த விஷயத்தில் வந்து சந்தேகம்லாம் இல்லைங்க, வயிற்றுச்சல் தாங்க.